40 பைசாங்கிறது 2 ருபீஸில் எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ 40 பைசா அப்படிங்கிறது 2 ருபீஸ். 2 ருபி அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா 200 பைசா. ஸோ 200 பைசாவில் 40 பைசா அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ 200 இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது கிடைக்கும். ஆயிரும். ஸோ 220. ஸோ 20%. செகண்டு இந்த கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ 20 பைசாங்கிறது 5 ரூபா 80 பைசாவில் எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 20 பைசாங்கிறது 5 ருபீஸ் 80 பைசானா எவ்வளோ பைசானா 580 பைசா இன்ட்டு 100. ஸோ 0 கேன்சல் ஆயிரும். 229. ஸோ இப்போ 29 100 இருக்குது. 100/29 தான் வந்து வரும். ஸோ 29 3s 87 வந்துட்டு வரும். ஸோ 87 ரிமைண்டர் வந்து 13. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 313/29. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது 200ல் 10% எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ 200ல் 10%னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 200ங்கிறத 100% எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் 10%னா எவ்வளோங்க. ஸோ 10%ங்கிறது 20 ரூபா. ஸோ ஒரு வேளை 20% கேட்டாங்கன்னா 20%ங்கிறது அதனுடைய டபுள் டைம் 40. 30%ங்கிறது 60. ஸோ 40%னா 80. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக இதோடைய ஃப்ராக்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ 10%னா என்ன அர்த்தம்னா 100க்கு 10 அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ இதை ஃப்ராக்ஷனாக சொன்னோம்னா 1/10. அடுத்த 20%னா 20/100. 100க்கு 20. ஸோ அப்போது 1/5. 30%னா 10. ஸோ 30/100 ஈக்குவல் டு 3/10. 40%னா 2/5. 50%னா half 1/2. 60%னா ஸோ 20%ங்கிறது 1/5. 60% அதோடைய 3 மடங்கா. இப்போ 3/5. 70%னா 7/10. அடுத்த 80% அப்படின்னா 20% 1/5. அப்போ 80% 4/5. 90%ங்கிறது 9/10. 100%னா என்ன அர்த்தம்னா 100க்கு 100 அப்படிங்கிறது வந்து அர்த்தம் வரும். அப்போ வந்துட்டு 1/1. ஒருவேளை 110%னா 100 110. ஸோ 10க்கு 11. 11/10 அப்படின்னு வரும். ஸோ 120%னா 10% என்னன்னு போட்டிருந்தோம்னா 1/10. ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா 110%ங்கிறது 11/10 வந்து வந்துச்சு. அதாவது 10 + 1 11. ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டோம். 120%னா 5 + 1 6/5 வரும். 130%னா 10 + 3 13/10. 140%னா 5 + 2 7/5. 150%னா 2 + 1 3/2.
ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதோடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த மாதிரி 100% அந்த வேல்யூ வச்சுக்கிட்டு அதுலேருந்து 10%, 20% கண்டுபிடிக்கலாம். அல்லது ஒரு வேல்யூவில் இன்னொரு வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கீழே இருக்கக்கூடியதை பேஸ் வேல்யூவாக எடுத்துக்கிட்டு மேலே வந்துட்டு எதை பர்சன்டேஜாக மாற்றணும்னு கேட்குறாங்களோ அதை மேலே எடுத்துக்கிட்டு இன்டூ 100 நம்ம போட்டு கண்டுபிடிப்போம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட்ஸ். எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். 280 candidates appeared for an examination, of which 252 passed. The failed percentages. ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டவர்களில் 252 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் 280 பேர் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க. அதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டாங்க? 252 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க? 280 252 போச்சுன்னா 28. அப்போ 280 28 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு இது தெரிஞ்சிடும். ஸோ 28 10 ஈக்குவல் டு 10% என்ன இருக்காங்கன்னா 30% ஆப்பிள்ஸ் அவுட் ஆஃப் 450 ஆர் ராட்டன். ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஆர் இன் குட் கண்டிஷன்? 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ 30% அழுகிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ சதவீதம் இருக்கும்? 70% நல்லா இருக்கும். அப்போ இந்த 450 70% எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். இப்போ 450 10%. அப்போ நான் என்ன பண்ணணும்னா 100% 450 எடுத்துக்கணும். ஸோ 450 100% எடுத்துக்கணும். ஸோ 10%ங்கிறது 45. ஸோ 10% 45னா 30%, 20% 90. சரியா? 50% வந்துட்டு என்ன வரும்? 100% 450னா 50% அதில் பாதி. ஸோ 225. ஸோ 50% நமக்கு தெரியுது, 20% தெரியுது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 70% வந்துடும். ஸோ 315 என்ன இருக்குது? நல்லா இருக்குது. ஸோ 315ங்கிறது தான் ஆன்சர்.